திருச்சபையினுடைய வைஸ் சேர்மன் மிஸ்டர் டி டேனியல் அவர்கள் நம் மத்தியில் வந்து முறையாக அருமையான மக்களை வெல்கம் பண்ண வரவேற்பார். Good morning to everybody. On behalf of the church, I welcome Brother SFA and his family. Thank you very much. He is doing his own ministry in Chennai. He is a good singer and musician. I used to see always his YouTube channel. I was very impressed for your singing, that Atumame and Mululame, that song. I like to welcome Mr. Pastor Selvin also. He is a long-standing pastor in Qatar. Everybody knows him. Thank you for bringing him. I have seen many pastors in Qatar, but he is the only one person visiting the labor camp, giving the needs, giving the grocery and garments and money, everything. He never keeps anything in his pocket. Such a wonderful man. He is my very close friend past 35 years. Thank you very much. I request all the committee members to come forward. நான் வந்து மெட்ராஸ் சென்னையில் வந்து மெம்பர் ஆஃப் சிஎஸ்ஐ லண்டன் மிஷன் சர்ச். லண்டன் மிஷன் தெரியுமா? நாங்களாம் லண்டன்லேருந்து வந்தோம். நீங்கள் லண்டனா சார்? கோயம்புத்தூர். ஆனால் அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மிஷனரி ஆலயம். அவே கரெக்டாக நல்லா அங்கே இருந்து சிறு வயதுலேருந்து தக்கர் சர்ச்சுன்னு குழந்தையா இருக்க போல அதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள். தெரியுமா தெரியாதா உங்களுக்கெல்லாம் சில காரியங்கள்? சரி, நீங்க ஏன் அவ்வளவு டென்ஷன் ஆகுதுங்க? எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க ஐயா? கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க சார். பாவம் பாஸ்டர் மிரண்டு போயிடுவாங்க. அப்புறம் தூக்கம் வராது நைட்டு. இப்படிலாம் மறைச்சிங்கன்னா சீக்கணும், கொஞ்சம் பல்லு தெரியணும், அரை பல் தெரியணும், ஒன்றை பல் தெரியணும், எல்லா பல்லு தெரியணும், ஜாலியாக குழந்தை மாதிரி இருக்கணும். என்ன டைம் பார்த்துக்கிறேன் கரெக்டா. நான் வந்து 38 ஆண்டுகளாக ஆண்டவர் என்ன சுவிசேஷகனா அழைச்சிக்கிறாரு. அதனால அதுலேயே நான் 32 ஆண்டு சுவிசேஷனாக தான் இருக்கிறேன். எனக்கு எல்லா ஆர்கனைசேஷன்லையும் பாஸ்டருங்க எல்லாம் ஃப்ரெண்டு. அவங்களுடைய அட்வைஸ் என்னன்னா, நீ சீக்கிரம் சர்ச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கோ, தட் வில் ஹெல்ப் யுவர் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அப்படின்னு அவங்க ஒரு நல்ல எண்ணத்தோடு சொல்லுவாங்க. தப்பு கிடையாது. பட் நான் செக்யூராக தான் இருக்கிறேன் கிறிஸ்துக்குள்ள. நான் நல்லா தூங்குறேன், டென்ஷன் கிடையாது, அமைதியாக இருக்கிறேன். என்ன பாஸ் ஊழியத்தில் தான் ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு தூக்கமே வராது ஊழியத்தை இருக்கிறவங்க. ஆனால் நல்லா தூங்கிட்டு அமைதியாக கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறாருன்னு இப்படிப்பட்ட ஒருத்தரை நம்பி கல்யாணம் பண்ணியிருக்காங்க எங்கள் ஒய்ஃப். அவங்களுக்கு கை தரணும். அவங்க ஒரு இந்து குடும்பத்திலேருந்து வந்தவங்க. அவங்களுக்கும் 14 இயர்ஸ்லேருந்து she knew the Lord Jesus. என் மகன் வந்து ஊழியத்தில் வந்திருக்கிறாரு. அவன் நல்லா படித்து பைபிள் காலேஜ் முடித்து லாயலாவில் MBA முடித்து இப்போ 2nd MA ரீஜன் காலேஜ் அமெரிக்காவில். he said I want to do masters in missions and evangelism. His heart is to be an evangelist. So very happy. உங்களெல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நிறைய பாட்டு இருக்குது பாடுறதுக்கு. கொஞ்சம் மைக் சிஸ்டம் எங்க இருக்கிறாங்க? சாரி கோச்சிக்காது. கொஞ்சம் எனக்கு மானிட்டர் கொஞ்சம் எத்தனை போகுது? செக் செக் செக். தேங்க்யூ தேங்க்யூ. சாய்பாபா கோயில கூப்பிட்டாங்க. நீங்க தான் கூப்பிட்டுங்கன்னு நினைச்சுக்கிறீங்களா? பாருங்க எங்கெல்லாம்
சாபாவுக்கும் இல்லைங்க, அது ஈஸ்டர் அன்னைக்கு கூப்பிட்டு ஈஸ்டர் கதை சொல்லணும். இதை கொடுத்து வைக்கணுமா இல்லை? இந்த மாதிரி சான்ஸ். நியூசிலாந்து ஆக்லாந்து நானும் இன்னொரு பாஸ்டர். இந்த சாங் பயங்கர ஹிட்டு. இந்த பாடப்போது தான் ஹிட்டு. என்ன ஹிட்டுனா, கொஞ்சம் டைம் இருந்தால் கொஞ்சம் ஜாலியாக பேசுவேன் நான். ஆனால் இவர் என் மேனேஜர் கேட்குறாரு, அந்த மாதிரிலாம் சேட்டை போட சோறு போட மாட்டாரு. என்ன பண்ணுறது? என்னன்னா, அவங்க கோயிலில் எல்லாரும் என் சிடி வாங்கினாங்க. வயசானவங்கலாம் சிடிக்கு ஒரு $10 ஏதோ ஒரு காசு வச்சு சிடி வச்சுட்டு வாங்குறாங்க. ஆனால் என் மனசில் இவங்க எப்படி வாங்குவாங்க, நம்ம சர்ச்சில் தான் வாங்குவாங்க, கோயிலில் எப்படி வாங்குவாங்கன்னு சந்தேகம். அதெல்லாம் மீறி போய் ஒரு பாட்டிகிட்ட கேட்டேன், ஏன் வாங்குறீங்கன்னு. அவங்க சொன்னாங்க, எங்கள் வாலிப பசங்களுக்கெல்லாம் இது சொல்லிக் கொடுக்கணும், எங்கள் சண்டே ஸ்கூல் வச்சுக்கிறோம், அதுலேயும் சொல்லிக் கொடுக்க போகிறோம் நாங்கள். யார் நம்ம பாட்டு? அப்பேற்பட்ட பாட்டு என்னன்னா, முடியாது என்று மனம் தளராது, நம்பினால் எல்லாம் ஆகும். நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்குங்க, நீங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கிறீங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்கன்னு நான் நினைக்கல. எவ்வளோ சவால் இருக்கும். கரெக்டாங்க? You have lot of mountains to face, lot of demands, challenges எல்லாம், but the Lord has been good to us. ஒன்னே ஒன்று, முடியாதுன்னு மனம் தளராதுங்க. ஏன்னா நம்மளோட யார் இருக்கிறார்? ஆண்டவர் கூட இருக்கிறார். முடியாதென்று தளராதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. ஆகுமாகாதா? முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று தளராதே. எனக்கு இப்போ யாரும் ட்ரம்ஸ் வாசிக்க வேண்டாம், நீங்க தான் ட்ரம்ஸ் வாசிக்க. நீங்க தான் எப்படி ட்ரம்ஸ் தாளம் ரொம்ப ஃபாஸ்டா அடிச்சீங்கன்னா டீரேட் ஆயிடும் வண்டி. ரொம்ப ஸ்லோ அடிச்சா தொங்கி போயிடும். கரெக்டா தட்டும். வாங்க பார்க்கலாம் நீங்க எப்படி தாளம். நீங்க நம்ம ஆளுங்க என்ன சான்ஸே கிடையாது, எல்லாம் நல்லா தட்டுவாங்க. முடியாது சரி, ரொம்ப அழகா தட்டுனுங்க, மூஞ்சி அப்படி இந்த மாதிரி பிரசங்க கிடைக்குமா கேட்குது. ஐ லவ் யூ இப்படி இருக்கக்கூடாது. நீங்க நான் சரி பாட்டு எப்படி பாடணும்? ஃபர்ஸ்ட் கை தட்டணும், பாஸ். நீங்களும் பாடணும். எப்படி பாடணும்? முடியாதென்று மனம் தளர. அவ்வளவுதானே. இது நம்ம அவையா இருக்கு தமிழ்நாடு சிம்பிள். முடியாதென்று நம்பினால் எல்லாம் சத்தமா பாடணும். ஃபர்ஸ்ட் கை தட்டணும், பாடணும். முகத்துல வந்து பப்பாயா ஃபேஸ் இருக்கக்கூடாது. கரெக்டா சார்? சிரிக்கணும். முடியாதென்று மனம் தளராது. அடுத்தது அப்புறம் சொல்றேன். இதை ஃபர்ஸ்ட் செய்யுங்க. முடியாதென்று மனம் தளராது, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று மனம் தளராது. புழுதியிலிருந்து சிறியவனை, குப்பையில் இருந்து பெரியவனை பிரபுக்கள் மத்தியில் நிறுத்தி மகிமைப்படு. சொன்ன சிரிங்கடா. வறண்ட வாழ்வு தானே செழிப்பாத்துவாரே. நண்பா மனம் தளராதே. முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. கண்டிப்பா முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று மனம் தளராதே. நீங்களே கை தட்டீங்க. பரவாயில்ல, அவன் ஒருத்தர் தான் நல்லா இருக்கான். அவனே கேட்டுறாரு. ஜோக் கேட்டுறாரு. குழந்தைங்க விட்டான். ஸோ டைம் பாருங்க, 10
நிமிஷம் கிட்டத்தட்ட போயிடுச்சு. பரவாயில்ல. லைஃப்ல சேலஞ்சஸ் வரதான் செய்யும். வருமா வராதா? வருமா வராதா? எல்லா சேலஞ்சஸ் வந்துட்டாங்க. அப்போ அந்த சேலஞ்சஸை எப்படி நம்ம பண்ண போறோம்? சேலஞ்சஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்? இங்கிருந்து இந்தியாவுக்கு ஒரு காணிக்க அமிச்சா ஒருத்தன் ஜெபம் பண்றேன்னு சொன்னா ஆயிடுமா? No, I'm talking practical. I'm not criticizing anybody. Thanks, sir. All right. எப்படி challenges? என்னன்னு செய்ய தெரியாது. ஸோ பிரதர் ஜெபம் பண்ணுங்க, சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. 10 பேர் ஜெபம் பண்ணா ஃபுல் பவர் கிடைக்கும். இன்னும் ஒரு 40 பேர் சேர்த்துக்கிட்டோம்னா சூப்பரா பவர் வரும். இது என்னங்க இது 0 watts 1 watt எல்லாம் போடுறேன். ஸோ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற blessings and breakthroughs எத்தனை பேர் ஜெபம் பண்றாங்கன்னு இல்லை, ஒன் பவர்ஃபுல் ஜெபம் போதும். அதை கேட்டுங்க, ஒரு ஜெபம் போதும். இட் இஸ் நாட் த பவர் ஆஃப் பிரேயர். அவ்வளோ பிரேயர் கத்துறது குதிக்கிறது இல்லை. ஒன் பவர்ஃபுல் பிரேயர். யோர் பிரேயர் இஸ் வெரி பவர்ஃபுல். எஸ் ஆர் நோ? சார் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறது உங்களை காட்டி எனக்கு அக்கறை வந்துருமா? இப்போ நான் சொல்றேன் சிஸ்டர் உங்களுக்காக நான் அழுது பிறகு ஜெபம் பண்ணுறேன், காணி கொடுக்கணும், நிஜமா பொய். எனக்கு எப்படி சார் உங்க அக்கறை வரும்? உங்க பிள்ளை பாஸ் ஆகுதா ஃபெயில் எனக்கு வந்துருமா? உங்களுக்கு இருக்குமா? அம்மாவுக்கு இருக்குமா? யாருக்கு இருக்கும்? அம்மாவுக்கு அப்பாவுக்கு இருக்கும். அம்மா சமைக்க போலே என் பிள்ளை ஸ்கூல்ல போயிருக்குது எப்படி இருக்குமோன்னு நம்ம யாராச்சும் செய்வாங்களா? என்ன நீங்க செய்ய முடியுமா? எல்லாருக்கும் ஜெபம் பண்ண வழி என்ன? எல்லாருக்கும் ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நான் மைக்ரோஸ்கோப் எடுத்து வந்து பார்க்கணும், அவ்வளோ உள்ளே இல்லாம ஃபாஸ்டிங் பண்ணி. ஸோ ப்ராக்டிக்கலா பேசுவோம். சும்மா இது நிறைய பேர் எதுக்காக சொல்றாங்கன்னு கேட்டுட்டு இருக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஜெபம் ஆண்டுகிட்ட பேசுறது, ஆண்டு சொல்றதுக்கு என்ன, நிறைய பேர் 20-30 வருஷத்துக்கு ஜெபம் பண்றாங்க, அவங்க ஜெபமே வராது, ஆன்சரே வராது. என்னது ஏன்பா இந்த ஆளை ஏன்பா கூட்டு வந்து 20 வருஷம் ஜெபம் பண்றாங்க, ஆன்சரே வராதுங்க. வரவே வராது. இன்னொரு 40 years ஜெபம் பண்ண வராது. வருமா வராதா? சும்மா இருக்கிறவங்க தலைவரை பாருங்க, வருமா வராதா தெரியல. உங்களை பார்த்தா நீங்க எல்லாம் ஒரு கண் அடுத்த உங்க கேம்புக்கு வந்தா தான் பேசணும். 3-4 வாட்டி பேசினா தான் தலையில எல்லாம் மூளையெல்லாம் எடுத்து வாஷிங் மிஷின்ல போட்டு கழுவி எடுத்துடலாம். நமக்கு என்னன்னா நமக்கு எல்லாம் ராங் கான்செப்ட்ஸ் நிறையா இருக்குது. அவங்க ஒரு கான்செப்ட் வச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு வெற்றி வருது, ஜெபம் வருதுன்னா எப்படி வரும், என்னத்த வரும்? என்னன்னா ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணக்கூடாது. என்னது மாஸ்டர் ஐயா பார்க்குறாரு, போக போக டென்ஷன் ஏறுது, தெர்மோமீட்டர். ஏன்னா சில காரியம் ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்லல. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்யாம நம்ம கற்பனை வச்சு செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, உனக்கு முன்னால ஒரு மவுண்டன் இருக்குதுன்னா நீ என்ன செய்யணும் சொல்லுங்க சார். நீங்க சங்கிலி ஜபம் கேட்டுக்கலாம். சங்கிலி ஜபம், கயிறு ஜபம், வேற எல்லா ஜபம் போட்டு ஜபம் 10 பேர் ஜெபம் பண்றோம், 10ல இன்னும் ஒரு 20 பேர் ஜெபம் பண்ண அசைச்சிடலாம். கேட்கறதுக்கு நல்லா இருக்குது மாம்சத்துல. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணவே சொல்லல. நீ என்ன பண்ணணும், உன்னுடைய பிரச்சனையை பார்த்து சிலதுக்கு ஜெபம் பண்ணணும். சிலதுக்கு you don't need to pray about it. ப்ராப்ளமை பற்றி ஜெபம் பண்ணலாம். சிஸ்டர் உங்களுக்கு தெரியாது, எங்க வீட்டில் எங்க ஹஸ்பண்ட் இந்த கதை அந்த கதை இது சொல்லின உடனே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு ரிலீஃப் ஆயிடுது. நீங்க ஜெபம் பண்ணணும், எல்லாம் குச்சி வேர்த்து செஞ்சிடணும், you feel good. You go to gym also, aerobics, you feel good. Exhaustion, you feel good. That is not what God wants. என்னங்க எலியாவும் ஜெபம் பண்ணாரு, அங்க கூண்டு அவ்வளோ பேர் நித்தியம் பண்ணாங்க, ஒன்றும் நடக்கல. அது சீக்கிரம் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நல்ல கோயில் மாடா இருக்கிறோம்னு தெரியும். ஐயா சிஎஸ்ஐ, நானு இன்னைக்கும் சிஎஸ்ஐ எங்கேயும் மாற்ற மாட்டேன். எல்லா சர்ச்சுக்கு போவேன், சாய்பாபா கூப்பிட்றா போவேன், எங்க வேணாலும் போயிட்டு வருவேன். எனக்கு சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போவேன், எங்க ஊரை சுத்திட்டு இருக்கோம் போவேன், அவ்வளோதான். ஆனா எல்லாத்த காட்டிலும் முக்கியம் என்ன, ஆட்டம் பாட்டம் இல்லை. நீ நல்ல ஒரு கோயில் மாடா இருக்கிறோம். நான் இருந்தேன்,
கோயில் மாடு என்ன பண்ண தெரியுமா, கரெக்டா பாம்பனை எல்லாம் தூக்கி வரும், பைபிள்லாம் தூக்கி வரும். என்னங்க உங்களுக்கு சொல்றேன், நான் தான் அப்படி இருந்தேன். கோயில் மாடுக்கு ரொம்ப பிடிச்சது ஐசக் ஜோக்கு. சிஎஸ்சியில எது மாட்டார் பிடிக்கும் எனக்கு. ஒரு உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, கேட்பேன் கேள்வி. கேரல் ரவுண்ட்ஸ் ரொம்ப தெரியுமா தெரியாது உங்களுக்கு? பத்தாரில் கேரல் ரவுண்ட்ஸ் கிடையாதா? கூட்டு போவாங்களா? நாங்க எங்க ஊர்ல அந்த வயசுல லாங் கோட் போட்டுக்கோங்க. ஏன்னா லாங் கோட்ல தான் லாங் பாக்கெட். புரிஞ்சுக்கிச்சா? எல்லாம் கை கட்டுங்க, எல்லாம் நம்ம பேசுறோம். எல்லாரும் புரிஞ்சுக்கிச்சு. ஏன் கை கட்டுறீங்கன்னா அங்க வந்து கொடுக்குறதெல்லாம் வேண்டாம் சொல்றது முடியாதுன்னு மனம் தராத மாதிரி வேணுங்க கொடுக்குறது. ஆண்டி அதிரசம் கொடுப்பாங்க, அந்த பாட்டி வந்து மைசூர் பாக்கு கொடுப்பாங்க, இவங்க கொடுப்பாங்க, அது கொடுப்பாங்க, எல்லாத்தையும் வேண்டாம் சொல் போட்டு போய் தூக்கத்துல கஷ்டப்பட்டு ரோட்ல படுத்திருப்போம். நமக்கு தூக்கம் இல்லாதவங்க வந்து வாசல்களே தரவங்க கத்துறது ஸ்ரீங்கெல்லாம் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். அந்த ஹாப்பினஸ் எல்லாம் என்னன்னு தெரியாது ஜனங்களுக்கு. என்ஜாய். பட் யூத், சி, கொயரு, பிபிஎஸ் ரொம்ப பிடிக்கும். பிபிஎஸ் தான் ஆர்டர் மூவ் பண்றாரு. நாங்க கிளாஸ் டீச்சர்லாம் கிடையாது. கம் ஊற்றணும், ஜூஸ் கொடுக்கணும். ஜூஸ் கொடுத்தா தான் கிளாஸ் டீச்சர்லாம் பார்த்து பல்ல காமிச்சு வருவாங்க. ஒரு ஐக்கியம் பண்ணிட்டு வருவோம். ஐயாக்கு தெரியும் எல்லாம் இங்க எல்லாருமே முக்கோஷி தான். எல்லாம் சட்டலா திருட்டு சிரிப்பு இருப்பாங்க, அதெல்லாம் தெரிஞ்சிச்சு. இதெல்லாம் லைக்கஸ் எல்லாரும் ஒரு கோஷ்டி தான், என்ஜாய் பண்ணோம். ஆனா இயேசு சாமியே தெரியாது. கோயிலுக்கு போய் எல்லாரையும் பார்க்க போவோம், கடவுளை தவிர மற்றவங்களெல்லாம் பார்க்க தான் போவோம். இன்னைக்கு கூட நீங்க உட்காரலாம், நீங்க நல்லவங்க, இங்க வந்துருங்க. ஆனா அவர் ப்ரையாரிட்டி இட்ஸ் மோர் ஃபெலோஷிப். தமிழ்நாட்டில் தமிழ் மறந்துடக்கூடாது, அதனால தமிழ் சர்ச்சுக்கு போகும். அமெரிக்காவில் பரதநாட்டியம் சினிமா பாருங்க, அப்பதான் தமிழ் மறந்துடக்கூடாதுன்னு. கடைசியில் குழந்தைக்கு ஆர்டரே மறந்துட்டு போயிடும். நம்ம நோக்கம், நான் உங்களுக்கு சொல்ல, ஐ ஹேட் டிஃப்ரெண்ட் ப்ரையாரிட்டிஸ். 19 இயர் இருக்க போல ரசிக்கப்பட்டேன். அப்போ ஐ மேட் கனெக்ஷன் வித் ஜீசஸ், ரிலேஷன்ஷிப், ரிலிஜன். நான் சொல்றேன் கேளுங்க, ஏசு சாமிகிட்ட வந்து அவர்கிட்ட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து பெரிய மியூசிக் காம்படிஷன்ல ஏசு சத்தம் கிடைச்சு, ஐ யூசிங் யுவர் டேலண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர் டிஸ்ட்ரக்டிவ். இந்த காலத்தில் இருக்கிற ஏஆர் ரஹ்மான்லாம் அந்த ஸ்டேஜ் இருந்தாங்க. அப்போ பட் தே ஐ டோன்ட் நோ வை தே கேவ் மீ தி பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் அவார்ட். ஆனால் அந்த சத்தம் கேட்டுச்சு, அன்னோட விட்டுட்டு வந்தது தான். கிறிஸ்டியன் கல்யாணத்துக்கும் வாசிக்கிறது இல்லை நான் இனி வரைக்கும். ₹1 கோடி கொடுத்தாரு. அதுக்கு பேர் தான் பிரதிஷ்டை. அது ஏன் ஸ்டைல். அதுலேருந்து என் ஆண்டவர் இன்னி வரைக்கும் உண்மையாக வச்சுக்கிறாரு. அநேக தேசம் அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில் நன்மையாக மாற்றுறாரு. என்னன்னா ஃபர்ஸ்ட் கனெக்ஷன். சொல்லுங்க, அந்த கனெக்ஷன் வந்தாதான் லைஃப் உள்ள ஆண்டவர் வர்றாருல்ல, ஜீசஸ் உள்ள வர்றாரு, மேலே இல்லை, இங்கே வந்துடுறாரு. அந்த கனெக்ஷன் ஆன உடனே லைஃபே வர மாதிரி. ஸோ when you read the Bible you understand it. புரியுதாங்க? அவங்க வேற எவனோ நினைக்காதுங்க, உங்களுக்கு ஒருவா சொல்றேன். அப்புறம் தான் தனியா பைபிள் வாசித்தா ஆண்டவர் பேசுறாரு, ஆண்டவர் எனக்கே பேசுறாரு. அதுக்கு பேர் தான் லோகாஸ்னு. லோகாஸ்னா இட்ஸ் சூப்பர்ஃபிஷியலா ஒரு ஜிஸ்ட். நோவா தாத்தா இருந்தாரு, மக்கி போச்சு, அது போச்சு, இது போச்சு, கதை இன்ஃபர்மேஷன் அதெல்லாம். ஆனா லோகாஸ் இல்லாம ரேமா. ரேமானா என்னன்னா சொல்றேன் அப்படியே a specific word for a specific person in a specific situation. வெளிக்கிறங்க நீங்க ஒரு சூழ்நிலையில யாருக்கும் தெரியாத மனசு மட்டும் கொஞ்சம் இருக்கணும். பைபிள் வாசி போட்டு நமக்கே பேசுற மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்கும். அதுதான் அதான் சொல்ற மனுஷன் பக்கத்தினால மேல ஆண்டர் வாயில வர ரேமா. அதனால தான் நம்ம வாழ்வோம். இந்த லெவலுக்கு நீங்க வந்துட்ட பிறகு இன்னொருத்தன் ஜோம் பண்ணி காசு கொடுக்கறது இல்லை. காசு கொடுங்க, எல்லாருக்கும் காசு கொடுங்க, தான தர்மம் செய்ய நிறுத்தாதுங்க. ஆனா நான் எங்க அப்பாட்ட பேசுறேன். எங்க அப்பாட்ட பேசுறது பக்கத்துக்கு மாமா வேணாம். நீங்க உங்க அப்பாட்ட பேசுறது மாமாட்ட போய் சொல்லுங்க, மாமா எங்க அப்பாட்ட சொல்லுங்க நீ ஃபீஸ் கட்டணும்னு. என்ன சொல்லுங்க உங்க அப்பாவுக்கு கேட்பாங்க, சண்டே. We have a direct connection. So that is what நான் சொன்ன கோயில் மாதிரி இந்த கனெக்ஷன் இல்லை. கனெக்ஷன் வந்த பிறகு புரிய ஆரம்பிச்சிச்சு, பைபிள் புரிஞ்சிச்சு, என்னையே ஒப்படைச்ச ஆண்டவர்
என்னை எடுத்து பயன்படுத்துறாரு. அப்படிதான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். நீங்க சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, ஆண்டவர் சொன்னது நீ என்ன பண்ணணும், உன் ப்ராப்ளம்ஸை பற்றி பேசக்கூடாது. அது சொல்யூஷன் கிடையாது. ஐயா என் ப்ராப்ளம் சொல்லி ஜெபம் பண்ணு. இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, ப்ராப்ளம்ஸை போய் கடவுள்கிட்ட சொல்லுவாங்க. கடவுளுக்கு தெரியாதா? It's not talking about your problem. It's not all those things, but only one thing. You need to talk to your problem. Speak to your mountain. அதுக்கு கொஞ்சம் தில்லு வரணும். நான் என்ன பிரதர், நான்லாம் ஸ்பிரிச்சுவலே கிடையாது. ஐயா ஜெபம் பண்ணணும், ஆண்டி ஜெபம் பண்ணணும், ஐசக் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. Because you have a very wrong value about yourself. உன்னை குறித்து நிறைய பேர், நான் ஒரு ஆண்டவரே தூசி ஆண்டவரே, நான் ஒரு குப்பை ஆண்டவரே, நான் ஒரு சாணி ஆண்டவரேன்னு ஒரு அங்கிள் ஜெபம் பண்ணார். உன்னே கீழே யோசிக்கிறேன். ஆனால் ஆண்டவர் நான் சொல்றேன், நீ என்னுடைய மகன், உன்னால் என்ன நீ மறக்கப்படுவது. ஸோ அந்த லெவலுக்கு வந்த பிறகுதான் கான்ஃபிடென்ட் டு ஸ்பீக். எப்படின்னா எங்க பாருங்க இருக்கிறோன்னு கத்துங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல இந்தியான்னு நினைச்சுக்கோங்க, கத்தார் பற்றி எனக்கு தெரியாது. ரோட்ல நாயெல்லாம் வருமா வராதா? உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நாயே நான் ரட்சிக்கப்பட்ட என் குடும்பம் கத்தருக்குள்ள இருக்கிறது, நீங்க உள்ள வராத, நாங்க நல்லவங்க, நீங்க அங்கேயே இருந்துக்குங்க, நாங்க இங்கே இருந்துக்கிறோம், இப்படியா பேசுவோம். அந்த நாய் என்ன சொல்லுவோம், போய் பைத்தியக்காரன் ஒருத்தன் வந்துக்கிறான் வாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் போட்டு உள்ள வந்துடும். உங்க வீட்டில் இருக்கிற தாத்தா வேஷ்டி கட்டி இருப்பாரு, தாத்தா என்ன சொல்லுவாரு, நாயை பார்த்தவன, சாமி நாய் வந்துருக்குதாங்க, சிம்சோனுக்கு சிங்கத்தை கரடி இந்த கதையை விடுவாரு, காலை மிதிப்பார் அப்படின்னு கத்துவார். அது என்ன பண்ணுது, ஓடி போய் தூரம் போய் திரும்பி வாழெல்லாம் கால் வச்சு பார்க்கும். இட் கேன் ரெகக்னைஸ் அத்தாரிட்டி. It can recognize authority, not begging. அதுதான் சொல்றாரு, நாய்கிட்ட பேசினல இப்போ நாயும் பேயும் சேர்ந்தான் தெரியுமா? நிறைய பேர் பேய்னா போயிடுவாங்க. அதற்குனா ஒரு உள்ள இருக்கிறது எப்படின்னா உன்னை குறிச்சு தெரியும். ஸோ ஆண்டு என்ன சொல்றாரு, யூ ஹேவ் டு ஸ்பீக் டு த மாட்டர். அதுல தான் அந்த வசனம் எனக்கு பிடிக்கும். எல்லாரும் கத்தரால் ஆகாதது ஒண்ணு இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க, ரோட்ல இருக்கிற பாட்டி தாத்தா எல்லாம் சொல்லுவாங்க, உன்னால் ஆகாதது ஒண்ணு இல்லைன்னு சொல்ற. தெரியுமா உங்களுக்கு? 2 இடத்துல வரும். அதுல வந்து என்ன சொல்ற, நீ பேசு போயிடும், உன்னால் ஆகாதது. இன்னைக்கு வாட் டைப் ஆஃப் கிறிஸ்டியன், யூ மஸ்ட் நோ யுவர் அத்தாரிட்டி. நீங்க உங்க பிள்ளைக்கு ஜெபம் பண்ணணும். நிறைய பேர் பார்த்துருப்பேன், உங்களை பற்றி சொல்ல, மனைவியை ஜெபம் பண்ண சொல்லுவாங்க பிள்ளைகளுக்கு. பார்த்துங்களா? ஏன்னா இவன் டிஸ்குவாலிஃபைடு, இவன் தெரியுது, நான் சரியில்லை, அவனுக்கு கட்ட பழக்கம் இருக்குது, நம்ம கை வச்சு ஜோம் பண்ணால் நம்மகிட்ட இருக்கிற பேய் பிள்ளைக்கு கூட போகுது, மனைவி நல்லவ ஜோம் பண்ணுறா, அவள் ஜோம் பண்ணுறோம். இப்படி இருக்கிறவங்களாம் இருப்புங்க கண்டிப்பாக. அப்படிப்பட்ட நல்லவங்களெல்லாம் பார்த்து தான் வந்துக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். நம்ம லைஃப் மாறணும். நம்ம மனைவிக்கும் ஜோம் பண்ணணும், ஐசக் ஜோக்கும் ஜோம் பண்ணணும், எல்லாருக்கும் ஜோம் பண்ணணும். அது எப்போ வரும்னா, when you know your status. என்ன சொல்றேன் கரெக்டா? இந்தியா அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அதை நோக்கி பேசு. எப்ப பேசுவேன்னா, உங்களுக்குள்ள என்ன இருக்குது, என்னுள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவங்க காட்டிலும் பெரியவர். ஸோ இப்போ என்ன, நான் உள்ள இருக்கிறேன். பல ஆண்டுகள் பைபிள் சொல்லுது. நான் பைபிள் திருப்பி இருக்கிற டைம் ஃபுல்லாக பற்றி பைபிள் ஸ்டடி பண்ணேன். சொன்னாலே உங்களுக்கு தெரியும். ஃபார் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் there was a mystery. பல ஜெனரேஷன் மிஸ்ட்ரி என்னன்னா, கிரைஸ்ட் இன் மீ த ஹோப் ஆஃப் க்ளோரி. என் உள்ள இயேசு இருக்கிறாருன்றது மிஸ்ட்ரி. எங்க ஆண்டு இருக்கிறார், அங்க இருக்கிறார். இல்லப்பா இங்க இருக்கிறாரு, அது தெரியல. எப்படி கடவுள் வந்து இருக்க முடியும்? அங்கதான் when you ask Jesus he comes inside. அப்போ உள்ள வரப்போல என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, you become a new creation சொல்றாரு. என்னவா? புது சிருஷ்டி. நியூ கிரியேஷன்னா இட்ஸ் நாட் லைக் a refurbished computer. திருப்பி ரிப்பேர் பண்ணிடல. அந்த பழசுக்கு இப்ப இருக்கிறதுக்கும் அடையாளமே தெரியாது. ஆனா உன் ஞாபக சக்தியில தான் நீ பணத்திற்கு தானே யோசிச்சுட்டு இருக்க. அந்த ஆள் செத்து போயிட்டான். If any man be in Christ, he is a
For I am crucified with Christ. I no longer live it, but Christ lives in me. அனாதை கிடையாது. சொல்லுங்க, அனாதை கிடையாது. நீங்க உங்க சொந்த ஊர் விட்டு வந்தாலும் உங்களை தூக்கி சகாரா டெசர்ட்டுக்கு போட்டாலும் நம்ம அனாதை கிடையாது. நான் பல்ட் அடிச்சு திரும்பி வருவேன். என்னங்க, எத்தனை பேர் ராம்போ மூவி பார்த்துருக்கீங்களா? ராம்போ பார்த்துக்கிறீங்களா? பார்க்கலையா? பாருங்க போய். ராம்போ சொல்லுங்க. ஆமா, ராம்போ தெரியுமா? சில்வெஸ்டர் ஸ்டாலோன் பாருங்க, இங்க தெரியல. சில்வெஸ்டர் ஸ்டாலோன் அந்த காலத்துல பசங்கெல்லாம் வந்து மாடியிலேருந்து கீழே வந்துடுறாங்க ஸ்கூல்ல. என்னன்னா அவன் எதை போய் பார்க்குறாங்கன்னா ஸ்பைடர்மேனு, சூப்பர்மேன். என் பையன் குட்டி அவனை பார்த்தேன், இவன் எங்க போய் விழுந்துடக்கூடாது, பால்கனிலேருந்து கீழே குதிச்சிடறாங்க. சக்திமான் பரநாங்க இருக்கிறான். உன்னை சொன்னேன், சூப்பர்மேன்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் ஜட்டி எடுத்து பேண்ட் மேலே போட்டுக்கிறான். கரெக்டாக நான் சொல்ல சும்மா போய் சொன்னேன். அவன் வெளியே போட்டவன அவன் சூப்பர்மேன், அவன் டப்பா மேன். ஆமாம், எல்லாம் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ். நான் காமிக்கிறேன் பாரு. யூ ஆர் ஆல் பிக் பாய்ஸ், ஸோ வி மஸ்ட் வாட்ச் ராம்போ மூவி போட்டு பிரெயின் வாஷ். ராம்போ கதையை நான் ஓன அடிப்பேன். அவங்களுக்கு தான் தெரியல, குட்டி பசங்க, அவங்க ஒன்றும் தமிழ் இங்கிலீஷ் ஒன்றும் தெரியல. நம்ம கடைசியாக பார்த்தா நான் சொன்ன கதை தான் உண்மையான கதை. அவங்களாலே சாட்சி சொல்றாரு இன்டர்வியூல. அவரு கிறிஸ்டினா மாறிட்டு. என்னன்னா ராம்போனா என்னன்னா ஒன்றியா இருப்பாங்க. அவனை தூக்கி காட்டில் போடுங்க, அவனை தூக்கி டெசர்ட்ல போடுங்க, திருப்பி வந்துடுவான். ஸோ நம்மெல்லாம் யாருத்தமா? ஐ எம் a Holy Ghost ராம்போ. சொல்லுங்க சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க. Holy Ghost ராம்போனா என்ன? என்னை எங்க தூக்கி போட்டாலும் பட் அடிச்சு வரும். எனக்கு கர்த்தர் கூட இருக்கிறார். I can do all things through Christ who strengthens me. பார்த்தீங்களா? ஸோ நீங்க என்ன செய்யணும்? என்ன பிரச்சனை வந்தாலும் பேசணும். பணத்தை நோக்கி பேசணும். அடைச்ச வாசல் நோக்கி பேசணும். உனக்கு வல்லமை கொடுத்துருக்காரு. என்ன சொல்லிக்கிறாருன்னா, ஆண்டவர் எப்படி கிரியேட் பண்ணாருன்னா கை வச்சு பண்ணல, உங்களையும் என்ன பண்ணார், மிச்சதெல்லாம் ஸ்போக் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். அதே வல்லமை கொடுத்துக்கிறார். He has created in his image. So you have the power of speech. ஒரு வசனம் இருக்குது, death and life is in the power of your மரணமும் ஜீவனும். அதனால கேர்லெஸ்ஸா பேசினாலும் அடிச்சிடும். ஒரு பாம்பு வச்சுக்கிறான், கேர்லெஸ்ஸா ஆன் பண்ணி விட்டானா வெடிக்க தான் செய்யும். அதுக்கு நான் மூளையா இருக்குது. வாய் ஒரு ட்ரிகர். வேண்டாத பேச்சு பேசாதுங்க. உங்க வாயில பவர் கொடுத்துக்கிறாரு. அப்ப என்ன சார் பேசணும்? பைபிள் வசனம் இருக்குதுல்ல, அதை மட்டும் சொல்லணும். வாயில போட்டு அதை ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது என்ன சொல்றாரு, உங்க வாழ்க்கையில வரும். அப்ப என் பையன் சின்ன வயசுல 1 in a million only had a sickness which he had. 1 in a million சார் அந்த பிரச்சனை இருக்கும். ஆனா அந்த பிரச்சனையிலிருந்து ஹீல் பண்றது எத்தனை மில்லியன்ல ஒருத்தருக்கு ஆயிருக்கும்? ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். இவருக்கு தான் ஆயிருக்கு. நான் உட்கார்ந்தது இல்லை சார். படம் நான் வச்சுக்கிறேன், தலைவாணி வச்சு உட்கார்ந்து சப்போர்ட். தலைவாணி எடுத்த விழுந்துரும். அது தானா உட்கார்ந்தது இல்லை, தானா நடந்தது இல்லை, தவண்டது இல்லை. ஆண்டு தொட்டாரு, ஓட ஆரம்பிச்சாரு, கத்தர் சுகப்படுத்தினாரு. அப்ப என் மனைவி, நான் ஸ்ட்ராங்கா இருந்தா இதை பேசுவேன், நான் டவுன் ஆயிட்டேன்னா அவங்க பேசுவாங்க, எனக்கு தம்பி ஓடிடுவாரு. அப்ப நாங்க 2 பேரும் அவர் எப்படி கூடுவோம் தெரியுமா? சாம்பியன். அவர் பேர் என்ன பேரு? சாம்பியன் கூடுவோம். அது அப்படியே கிடக்கும். கேட்டான், டாடி அக்கா போட்டோலாம் வச்சுக்கிறீங்க, என் போட்டோ மட்டும் ஏன் ஆல்பம்ல? அந்த ஆன்சர் என்ன பண்ண, நான் வந்து எந்த மனநிலைமையில உன்னை போய் போட்டோ எடுத்து ஞாபகத்தில் வச்சிருப்பேன். நீ இருந்த நிலைமையா? ஒரு போட்டோ இன்னொருத்தர் வீட்டில் இருக்கிறது, அந்த வீட்டில் தலைவாணிலாம் வச்சு தான் அவங்க பேரில் பார்த்து அங்கிருந்து ஆண்டவர் நாங்கள் பேசுகிற வார்த்தை என்னத்தமா? சாம்பியன். This is power, creative power. வார்த்தை கொடுத்துக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளையை நோக்கி என்ன பேசுறீங்க? உங்க மனைவியை நோக்கி என்ன பேசுறீங்க? உங்க கணவனை நோக்கி என்ன பேசுறீங்க? உங்க பிசினஸை நோக்கி என்ன பேசுறீங்க? உங்க ஹெல்த் பற்றி என்ன பேசுறீங்க? சிம்டம்ஸ் இருக்கலாம் சார். Abraham did not consider his body. Sarah did not consider. சட்ட பண்ணல. ஆண்டவர் அவங்க வந்து சொல்றாரு, அத்தனை வயசு கேள்விக்கிறாங்க, I want to introduce me as El Shaddai. ஏன் அவங்க போய் சொன்னாங்க தெரியல. ஆனால் பிரதருக்கு தெரியும், பிரதர் I want to come preach. அவங்க பிஸி சூழ்நிலை எல்லாம் இருக்கு. அப்போ கர்த்தர் ஆயத்தப்படி இன்னைக்கு நான் வந்துக்கிறேன்.
அதனால வாழ்க்கையெல்லாம் எதுவுமே நம்மளை கத்தர் கொண்டு போனவன் பார்த்துக்காரு போடாது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் ஆண்டு பார்த்துக்காரு. அவரை நம்புங்க. அவரை சொல்லுங்க, எனக்கு யாருமே ஜீசஸ் நீங்க தான் சொல்லிட்டு உங்க சூழ்நிலையை பார்த்து ஆர்டர் கொடுக்குற ப்ராமிஸ். பாயிண்ட் என்ன சொன்ன, உங்களை பார்த்து தான் பேசுறேன். ஒரு நோட் புக் வச்சுங்க. ஆம்பளை பிள்ளைகள் நோட் புக் என்ன வச்சுக்கணும், ஒரு நோட் பைபிள் வாசிக்கணும். என்னமோ ஒரு யோசனை வரும், என்ன நல்லா இருக்குது இது, அந்த அந்த பைபிள் வசனத்தை நோட் பண்ணிங்க, அந்த நோட் புக்கில் எழுதிங்க. அதுக்கப்புறம் ஆண்டு வாசிங்க. ஸ்டார்டிங் மட்டும் சொல்லி தருவேன். வித் தி ஹோலி ஸ்பிரிட் வில் ஸ்பீக் டு யூ, வில் கைட் யூ. அந்த பைபிள் வசனத்தெல்லாம் மார்க் பண்ணி டெய்லி சொல்ல 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 ஒரு சூழ்நிலை மாறும். சிம்டம்ஸ் வில் கோ, ஹெல்த் வில் ரெஸ்டோர், மணி வில் கம். மணி வந்துடும், காது இருக்குது, ஓடி வந்துடும். என்னங்க உனக்கு எனக்கு யாரும் இல்லை நினைக்காதுங்க, அவர் இருக்கிறார். நீங்கள் யாரும் அனாதை இல்லை, நம்ம அப்பா இருக்கிறார். அப்பாவோட ஃப்ரெண்டாக மாறுவோம், க்ளோஸ் ஆகிடுங்க. மிச்சத்தை அவர் அலங்கரிச்சுங்க. அப்பா இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த தேசத்தில் வந்து பேசுறதுக்கு எனக்கு சான்ஸ் கொடுத்த பாஸ்டரையா ஆசீர்வதிங்க. இவங்களெல்லாம் அடிக்கடி பலப்படுத்தணும்னு எனக்கு ஆசை. Bless them, Father. Bless their children. Bless their finance. Bless their health. இதெல்லாம் உங்க வசனம் தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அந்த அத்தாரிட்டியோட அவர்கள் தான் யார் என்று தெரிந்து கொள்ளட்டும். அவருடைய ஆசீர்வதிங்க. In Jesus' name I bless them, Father. Everybody say Amen. என் ஆத்மாவே உடனே மாசம் Amen. I'm so happy. நல்லா சந்திச்சது இல்லை, இவரு எனக்கு சோர் போட மாட்டாரு. டைம் ஆச்சு திருப்பி போகலாம். ஆமாம், அப்புறம் நீங்கள் திட்டுங்க காரணம். சூப்பரா பாடுறீங்க. இதெல்லாம் கொடுத்து வைக்கணும் எனக்கு கேட்கறது. இந்த மாதிரி இதெல்லாம் பாட மாட்டாங்க சேர்ந்து ஒரு 8-10 மென்னு பாடுறது எனக்கு. ஆனந்தம் என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது, என்ன ஆனந்தம் என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாடுவோம் 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 நன்றாய் வாயில் கொண்டாடுவோம். பாடுவோம் 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 நன்றாய்
விண்ணுலகில் சென்ற மன்னனை மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்று மன்னனை வாழ முடியுமா என பயந்து வேலை ஒன்று என்ன செய்வேனோ என நினைத்த வேலை ஒன்று தேடி வந்தீரையா வாழ வைத்தீரையா தேடி வந்தீரையா வந்தீரையா கிருபையே கிருபையே நித்தம் என்னை சுமந்து கிருபையே நீங்க எல்லாம் சேர்ந்து பாடுங்க கிருபையே கிருபையே நித்தம் என்னை சுமந்தது கிருபையே போதுமா நல்லா இருந்துச்சுல்ல நைஸ் ஃபன் ஐ என்ஜாய்ட் திஸ்